அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2025 கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 50 நாட்கள், இந்த 50 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம், பண வரவு, தொழில் ஸ்தானம், மன நிம்மதி சார்ந்த விஷயங்கள் எந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இது மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் அப்படின்னா அதாவது இரட்டைப்படை ராசி கொண்டவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பகுத்தறிவு சிந்தனை, படிப்பறிவு சிந்தனை, எதையும் யோசித்து கரெக்டாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர் பார்த்தோம்னா எந்த ஒரு இலக்கையும் நினைச்ச நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்திலிருந்து என்ன செய்யணும், அடுத்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துலிருந்து என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய தன்மையும் தன்னை மாற்றிக்கொள்ள ஒரு திறமையும் மிதுன ராசிக்காரருக்கு. ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம். அந்த ஒரு மேலதிகாரி ரொம்ப ஒரு வள்ளுக்கட்டாயமானவர், ரொம்ப கொஞ்சம் கோபக்காரன்னு வச்சிங்களேன். அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். கோவப்படுற இடத்துல கோவப்படுவீங்க, கோவப்படாத இடத்துல கண்டிப்பாக எவ்வளோ தீர்னாலும் கோவப்பட மாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்த காரணத்தினாலும் 10ஆம் இடத்தில் சனி இருந்த ஒரு காரணத்தினாலும் தொழில் சார்ந்த விஷயத்திலையும் ஜென்ம குரு கொஞ்சம் இடம் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சமீப காலமாக உங்களுக்கு சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்தது. அந்த ராகு உங்களுக்கு சில மனசில் ஏற்பட்ட வாய்ப்புகள் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம இதை அடையணும், பிடிச்ச மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கையை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பண்ணணும், இல்லையா நம்ம இந்த மாதிரி ஒரு குழந்தைய நம்ம உருவாக்கணும், பெற்ற பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சில எண்ணங்கள், சில மனசில் பட்ட ஆசைகளை கண்டிப்பாக அது திருப்திகரமாக செயல்படுத்த முடியாமல் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். எண்ணங்களை சரிவராக சந்தோஷமாக அதை கொண்டுட்டு போக முடியாத சில இடைஞ்சல்கள் உண்டாகிருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, 3ஆம் இடத்துல கேது இருந்ததுனால குழப்பங்கள் அதிகரிச்சிருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தால் கூட இது செய்யலாமா செய்யக்கூடாதா, செஞ்சால் ரைட்டாக தப்பா, இப்போ செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா, இப்படி எல்லாமே சில குழப்பங்கள் உண்டாயிருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, எது செய்தாலும் ஆரம்பம் நல்லா இருந்திருக்கும், முடிவு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளும் சரியாக என்னால் தீர்க்க முடிய மாட்டேங்குது, எதை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனைகளாக வருது, எது பேசினாலும் அது நமக்கே பகையாக வருது. அது குடும்ப ரீதியிலையும் அப்படி தான் இருக்குது, சொந்த பந்தத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இன்னொன்று சொல்ல போனோம்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட அதே மாதிரி ஆகி பெரிய பிரச்சனை ஆகி போச்சுங்க. இப்படி எல்லாமே மிதுன ராசிக்காரர் அனுபவிச்சிட்ருக்கிறீங்க. இந்த சூழலில் உங்களுடைய இந்த கடைசி கட்டத்தில் இந்த 50 நாள் பார்த்துட்டோம்னா குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ தனஸ்தானங்கிறது குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தில் குரு உச்சநிலையாக பெற போகிறாரு. அந்த குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக கரெக்டாக, அதாவது 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 6ஆம் இடங்கிறது சங்கடங்களை கொடுக்கக்கூடிய இடம். அது மட்டும் கிடையாது, கடன் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடம். ஆரோக்கிய பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய இடம். உங்களுக்கு எந்த மாதிரி கொஞ்சம் இன்னல்கள் நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்து வந்துட்டீங்கோ, பொருளாதார விஷயத்துலேயும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது அந்நிய தேசம் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, திருப்தி கிடைக்கல, எனக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்குதுங்க, நான் வேலையை மாற்றலாமா, இல்லை வெளியூர் வெளிப்பிரயாணம் வெளிநாடுக்கு போகணும்னு நான் முயற்சி எடுக்கிறேங்க, என்னவோன்னு ஆசைப்படுறது பூராயும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நடக்கிற மாதிரியே வருது, பார்த்தோம்னா இந்த மாதம் அந்த மாதம்னு அப்படியே போயிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக 8ஆம் இடங்கிறது வெளிதேசம் வெளி பிரயாணம், அது மட்டும் இல்லை திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள். அந்த அதிர்ஷ்டங்கிறது அது எல்லா விதத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சாலும் ஒரு அதிர்ஷ்டம்தான், நினச்ச வேலை கிடைச்சாலும் அதிர்ஷ்டம்தான், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நாம் ஆசைப்படுற மாதிரியே ஒரு இடத்துல நிரந்தரமாக ஒரு வேலையை கன்ஃபார்ம் ஆகிறதும் ஒரு அதிர்ஷ்டம்தான். சரிங்களா? அது நம்மளுடைய எண்ணங்கள் ஆசைப்பட்ட மாதிரி திடீர்னு கிடைக்கிறது பூரா ஒரு நல்லதான். அது பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டில், ஒரு ஆதரவனால், ஒரு நல்ல மனிதர்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடச்சிருச்சு, இவங்களால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அவங்களோட உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் நெருங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதே ஒரு அதிர்ஷ்டம் தான். சரிங்களா? உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி சில வாய்ப்புகள் திடீர்னு உங்களுக்கு நன்மைகள் உண்டாக்கும் இந்த 50 நாள் கண்டிப்பாக. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் பாதிக்கப்பட்டுட்டீங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா திருமணம் பண்ணி வாழ்க்கையை இழந்துட்டுங்க, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு, நான் பாட்டில் போயிட்டு இருந்தேன், நல்ல வாழ்க்கை போயிட்டு இருந்தது, விளையாட்டுத்தனமாக நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் திருமணம் பண்ண பிறகு பார்த்தோம்னா பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, விட்டு போகவும் முடியல, சேர்ந்து வாழவும் முடியல. சிலலாம் பார்த்தோம்னா டைவர்ஸ் ஆகிட்டு அடுத்த வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க மிதுனராசிக்கார். சரிங்களா? இப்படி அடுத்த வாழ்க்கை அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்தா தனக்கு பிடிச்ச மாதிரி அமையிறது தனக்கு பிடிக்கல. அப்படியே அமைஞ்சாலும் அது ஏதோ ஒரு காரணத்தினால பிரேக் ஆகும். இப்படி தள்ளி தள்ளி போகிறதுனால வயசு போகுது, நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் குறையுது. ஆனால் இருந்தாலும் மற்றவங்களுக்கு முன்னால் நாம்ளும் சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டணும் இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கணும், தொழில் ஸ்தானம் நிம்மதியாக இருக்கணும், நம்மளுடைய அங்கீகாரமே நம்மளுடைய எதிர்கால சன்னதிகளில் நம்ம உருவாக்குறது புத்திரபாக்கியங்கள் தான். அது எல்லாமே நமக்கு ஒரு தடைகளாக இருக்கிற போது நம்ம என்ன தான் நம்ம சம்பாரித்தாலும் கஷ்டப்படுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் மிதுன ராசிக்காரர் போயிட்டுருக்குதுங்க சூழ்நிலைகள். ஆனால் இந்த கட்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த 50 நாளில் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்க போகுதுங்க. இன்னொன்று பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இரும்பு இயந்திரம், அதே மாதிரி வண்டி வாகனம் இதையெல்லாமே வைத்து தொழில் செய்யக்கூடியவங்க, இல்லை ஒரு போக்குவரத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு எல்லாமே எதிர்பாராத ஒரு மாற்றங்கள், கண்டிப்பாக நன்மையான மாற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளால் தொந்தரவுகள் அது மட்டும் கிடையாது. அரசு சார்ந்த ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, இப்படிலாம் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி இது கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு நம்பிக்கையே போச்சுங்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முயற்சிகள் எடுங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, நீங்கள் அனுபவித்த ஒரு வேதனைக்கும் நிச்சயமாக ஒரு மாற்று, ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது, அது நடக்க போகுது. இதுக்கு நவகிரகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுதுங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்த காலம் முடிந்தது, இனி வரக்கூடிய காலம் நம்மளுடைய எதிர்காலத்துடைய வளர்ச்சின்னு நினச்சி முயற்சி எடுங்க. அற்புதமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ சொன்ன பலன் கோட்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம், ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ராசிங்கிறது சந்திரனுங்கிறது மதி, நம்மளுடைய சிந்தனை, அதை வச்சு. ஆனால் லக்னங்கிறது உயிர். சரிங்களா? அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய லக்னத்தை வச்சு தான் என்ன நட்சத்திரம், அந்த பிரகாரம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது. ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு உயர்வான ஒரு அந்தஸ்துக்கு, ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. சிலர் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஓஹோங்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு சர்க்கிள், அது எப்படி வேணாலும் வந்திருக்கு. கடைசியில் பார்த்தோம்னா அவங்க பல இழப்புகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா ராஜ யோகங்கள் கொடுக்கறது நம்மளுடைய ஜாதகம்தான், விபரீத பாதிப்புகளை கொடுக்கறது இந்த நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான், தசாபுத்திகள் தான் அதுக்கு முழுமையான காரணம். அப்போது நம்முடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, நம்ம எந்த மாதிரி தொழில் செய்யணும், எந்த இறைவன் வழிபாடு செய்யணும், எந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும், நாம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே, அதாவது விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய லக்னம் சொல்லக்கூடிய நம்ம ஜாதக அடிப்படையில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஒரு விஷயத்தை முழுசாக மாற்ற முடியாது, ஆனால் இந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் சரிப்படுத்திக்க முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சக்கூடிய சில நல்ல விஷயங்கள். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தால், நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்பினால், கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலியமாக கூட ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய எதிர்கால வாழ்வாதாரம் சிறப்பாக அமையணுங்கிற வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.